டென்ஷனா இருந்தா உங்க பல்லு கிராக் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? நான் சொன்னா உடனே டென்ஷன் ஆகி பல்லு எப்படி டேமேஜ் ஆகுன்னு யோசிச்சிருப்பீங்க. ஒரு குட்டி கதை சொல்றேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஒரு ரீசெண்ட் பேஷண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவருக்கு பல்லு கிராக் ஆயிடுச்சுன்னு வேற ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் ஃபில் பண்ணியிருக்காரு. அவர் அக்கௌண்டண்டா இருக்கிறதால பயங்கர பிஸி. ஸோ ஃபாஸ்டா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அவர் கிளம்பி இருக்காரு. அது ஏன் கிராக் ஆச்சுன்னு அந்த டென்டிஸ்டும் கண்டுக்கல, வெறும் ஃபில்லிங் மட்டும் பண்ணி அமைச்சிருக்காரு. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்பவும் பல்லு உடஞ்சுன்னு என்கிட்ட வந்தார். சரி வெயிட் பண்ணுங்க, ஃபில் பண்ணி விடுறேன்ட்டு சொல்லிட்டு அவர் ஆக்டிவிட்டிஸை அப்சர்வ் பண்ண அப்பதான் அவரோட நெயில்ஸை பார்த்து நல்ல நெயில் பைட்டிங் ஹேபிட் இருக்கு போல இருக்கு. பாதி நெயில காணும். அப்ப புரிஞ்சது ஏன் இவர் பல்லு உடஞ்சிருக்குன்ட்டு. டென்ஷனா இருக்கும் போது நெகத்தை கடிச்சா அந்த ரெப்படேட்டிவ் ப்ரெஷர்னால டீத்து கிராக் ஆகுது. அதை ஃபில் பண்ண அப்புறம் அதே இடத்துல திரும்ப திரும்ப கடிக்கும் போது ப்ரெஷர் அதிகமானா பல்லு உடையும். இதை இப்படியே விட்டா எனாமல் டேமேஜ் ஆகி பல்லும் கூசும், சொத்தையும் வரும். இதை நெகத்தை கடிச்சா மட்டும் இல்ல, நிறைய பேர் பென்சிலை கடிப்பாங்க, இல்ல பல்ல வச்சு கவரை பிடிச்சு இழுப்பாங்க. ஏன் கோவம் வரும்போது பல்லும் பல்லும் கடிக்கும் போதும் ப்ரெஷர் பில்டப் ஆகும். இதுக்கு ஒரே சொல்யூஷன், இந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு விட்டுருங்க.